இப்ப அடுத்தது என்னன்னா, நேத்து நம்ம சொன்னதுதான் என்னன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த மெத்தட்ல ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? ஆல்ரெடி இந்த மெத்தட்ல வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் அது நான் இந்த புக்ல அப்படிதான் நம்ம பொதுவா இந்த புக்ல வந்து எதுவுமே லேட்டரா வரும். பட் லேட்டரா இருக்கிறத வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது அந்தந்த இதுல சால்வ் பண்ண முடியாது. நமக்கு என்ன மெத்தட் தெரியுமோ அந்த மெத்தட சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா? இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்யூஷனா செக் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் செக் பண்றத விட எப்படின்னு கண்டுபிடிக்கிறதையும் சேர்த்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால நான் எல்லாமே இதெல்லாம் முதல்ல சொல்லியாச்சு. இப்ப நம்ம பார்க்க போற மாடல்ல நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. இப்ப இந்த இதுல எக்ஸஸா என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்புறம் வந்து தெரியணும். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்க டேர்ம் வந்து ஐடென்டிக்கலி ஈக்குவல் பேரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு இடத்துல நான் ஜீரோவா இருந்தா கூட அது வந்து நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஏன் இந்த இடத்துல வந்து நாட் ஐடென்டிக்கலி ஜீரோ அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிஃபைன் பண்றேன் அப்படி சரிங்களா? இந்த ஹச் ஆஃப் எக்ஸை நான் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும்போது மட்டும் ஒன்னு ரிமைனிங் எல்லா இடத்துலயும் அப்படி டிஃபைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸா நான் ஹோமோஜினியஸான்னு கேட்டா இது வந்து நான் ஹோமோஜினியஸ். ஏன்னா ஐடென்டிக்கலி ஜீரோவா இருக்கணும். அது வந்து எல்லா இடத்துலயும் மேக்ஸிமம் ஜீரோவா இருக்கணும். பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல நான் ஜீரோ இருந்துச்சா அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா இது வந்து என்னன்னா நான் ஹோமோஜினியஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த தியரமா இருக்கட்டும். இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒய் டேஷ் பிளஸ் ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதோட சொல்யூஷன் எப்பயுமே இந்த மாடல்ல மட்டும்தான் இருக்கும். மோர் ஓவர் நீங்க எந்த சொல்யூஷன் எடுத்தாலும் அந்த சொல்யூஷன் இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும் அப்படின்றாங்க இந்த தியரத்துல. வேற ஒன்றும் இல்லை. இது ஆல்ரெடி நம்ம செஞ்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோ இருக்கப்ப அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ல போடும்போது நம்ம என்ன எழுதுவோம் ஃபார்முலா ஒய் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டகிரல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது என்னது பி ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பிளஸ் சி இப்படின்னு எழுதுவோம். கரெக்டா ஞாபகம் இருக்கா? ஓகே. இங்க பிங்கிறது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்க பிங்கிறது ஜீரோ. அப்ப பிங்கிறது ஜீரோனா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே வராது. ஸோ இது மட்டும் தான் வரும். இது வந்து இ பவர் டேர்ம்ல வரும். அதை சைடு கொண்டு போகும்போது பவர்ல மைனஸ் வந்துடும். சரிங்களா? அப்ப இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆல்ரெடி நம்ம நிறைய சம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது மட்டும் தான் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டா கிடையாது. வேற சில சொல்யூஷன் இருக்கும். பட் எந்த சொல்யூஷன் எடுத்தாலும் அது இந்த ஃபார்மெட்ல கொண்டு வந்து எழுத முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா? எந்த சொல்யூஷன் எடுத்தாலும் அந்த சொல்யூஷன் இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாத்துலயுமே இந்த ஏங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருந்துச்சு. சரிங்களா? பட் இனிமேல் பார்க்க போறதுல இந்த ஏங்கிறதும் என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆக போகுது. சரிங்களா? நம்ம அதுதான் பார்க்க போறதுல. ஸோ கான்ஸ்டன்ட் நம்ம இன்னும் பண்ணல போல. சரி ரைட் ஓகே. அப்ப முதல்ல கான்ஸ்டன்ட் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் நீங்க செய்யலாமா? ஆளுக்கு ஒரு ப்ராப்ளமா செஞ்சிடலாமா கடகடன்னு? ஓகே. அப்ப ஏ ப்ராப்ளம் யார் எடுத்துக்கிறீங்க? ஏ ஒரு ஆள் செய்ய ஆரம்பிங்க. நான் எழுதிடுறேன். கடகடன்னு செய்யுங்க பார்ப்போம். நீங்க செஞ்சா தான் நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும் போர்ஷன். எல்லா கொஸ்டினும் உட்காந்து நான் சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ரொம்ப டைம் எடுக்கும். கடகடன்னு செய்யுங்க. ஏ ஏ யாராவது எடுத்துக்கோங்க. பி ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. சி ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. கடகடன்னு செய்யுங்க. அடுத்து டி ப்ராப்ளம் இருக்கு. ஆளுக்கு ஒன்னா செஞ்சீங்கன்னா கூட போதும். நான் யார் யாருக்குன்னு சொல்லிடுறவா? சார் பி ப்ராப்ளம் வந்து எக்ஸ் இ பவர் எக்ஸ் தான் சார் ஆன்சர். இன்னும் நான் பார்க்கல மேம். நான் பார்க்கணும் மேம். ஒரு நிமிஷம். பி வந்து நான் செஞ்சு வைக்கல என்னோடதுல நோட்ல. நான் வந்து சரி ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யல. நீங்க செஞ்சா ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ பி வந்து மேடம் செஞ்சிருக்காங்கன்றாங்க. ஸோ பியை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன வந்திருக்கணும்? இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டருங்கிறது இன்டகிரல் இ பவர் பிடிஎக்ஸ். பிங்கிறது ஒன்னு. ஸோ டிஎக்ஸ் அப்படின்னா இ பவர் எக்ஸ். அப்போ ஃபார்முலா படி பார்த்தா ஒய் இன்டூ இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு
இன்டகிரல் e power x dx plus c வந்திருக்கணும். ஸோ ஒய் இன்டூ இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டூ எக்ஸ்னு வந்திருக்கணும். ஸோ இன்டகரல் இ பவர் டூ எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ ஒய் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டூ எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா இ பவர் டூ எக்ஸ் டிவைட். ஸோ அப்போ ரெண்டு சைடும் இந்த சைடு இருக்க இ பவர் எக்ஸ் ஆன்சரை கொண்டு டிவைட் பண்ணா அப்போ இ பவர் டூ எக்ஸ் பை டூ இ பவர் எக்ஸ் பிளஸ் சி பை இ பவர் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒரு இ பவர் எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இ பவர் எக்ஸ் பை டூ பிளஸ் சி இ பவர் மைனஸ் எக்ஸ். இந்த ஆன்சர் வந்திருக்கணும் பி கொஷனுக்கு. எத்தனை பேருக்கு இந்த மெத்தட் புரிஞ்சுது நான் செஞ்சிருக்கிறது? டவுட் எதுவும் இருக்கா யாருக்காவது? சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இதுல இந்த y டாஷ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸும் அதை வந்து நம்ம டி பிளஸ் ஒன் இன்டூ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் அப்படி வச்சு செய்யலாமா சார்? டி பிளஸ் ஒன் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் செய்யலாமா? அப்படி செய்யும்போது நமக்கு ஆன்சர் வேற மாதிரி வந்தது. ஓகே, எக்ஸ் இ பவர் எக்ஸ் வந்தது. m ஈக்குவல் டு 0 அப்படிதானே பண்ணிருப்பீங்க? ஆமா ஆமா சார். அப்ப m ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்ப சிஎஃப் என்ன எழுதிருப்பீங்க மேம்? ஏ இ பவர் மைனஸ் எக்ஸ் எழுதிருப்பீங்களா? எஸ் சார் எஸ். அடுத்து பி எழுதிருக்கீங்களா? இ பவர் எக்ஸ் பை டி பிளஸ் ஒன். டி பிளஸ் ஒன் இ பவர் எக்ஸ் ஜீரோ எக்ஸ். ஜீரோல இ பவர் எக்ஸ் பை ஜீரோ எப்படி மேம் வருது? டூல வருது, செக் பண்ணுங்க. சாரி ஓகே மைனஸ். ஓகே ஓகே. அப்படியே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த இது வருதான்னு பாருங்க. எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மத்த எல்லாருக்கும் ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மெத்தட் அப்படிதானே? இது நமக்கு தெரிஞ்ச இது ஒரு மெத்தட், நமக்கு தெரிஞ்ச மெத்தட். ஓகே ரைட். இப்ப நான் இப்ப ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நீங்க செஞ்சு பாத்திரலாமா இல்ல எதுவும் ப்ராப்ளம் நான் செய்யணுமா? பர்டிகுலரா அந்த ப்ராப்ளம் செய்யணும் அப்படின்னா நான் செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சிடலாம். இ ப்ராப்ளம் வந்து இது இ பவர் ஐஎக்ஸ்ங்கிறது அது ஐ வர்றத வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சார்? அப்படியே இன்டெகிரேட் பண்ணிட்டு ஐ போட்டு எழுதிக்கலாம். ஆமா மேம், ஆமா. அதான் டிஃபரன்ஸ். பாத்தீங்கன்னா நீங்க வேற எந்த புக்லயுமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ப்ராப்ளம். பாத்துட்டீங்களா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சு செய்யவே மாட்டோம் மேக்ஸிமம். கொஷின்ஸே கிடையாது. ஆனா இந்த புக்ல அப்படிதான் டீல் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம், அதை அப்படியே கூட செஞ்சுக்கலாம். இல்ல இதே ஸ்டெப் தான் வரப்போகுது. இங்க இருக்க ஸ்டெப். ஓகே சார். இப்ப அந்த கொஸ்டின் இப்ப இ கொஸ்டினே எடுத்துக்கிட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன வரும்? இ பவர் 3x. அப்ப y இன்டூ இ பவர் 3x இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 3x இ பவர் ix dx பிளஸ் c. So y e power 3x integral e power 3 plus I x dx plus c. அப்ப y e power 3x is equal to e power 3 plus I x divided by 3 plus I plus c. So y equal to இந்த e power 3 plus I x divided by 3 plus I e power 3x plus c by e power 3x. ஸோ கீழே இருக்க இந்த 3x மேல இருக்கிறதோட கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெறுமனே இ பவர் ஐஎக்ஸ் மட்டும் கிடைக்கும். இ பவர் ஐஎக்ஸ் டிவைட் பை 3 பிளஸ் ஐ பிளஸ் சி இ பவர் மைனஸ் 3x. மேடம் ஓகேவா? ஓகே சார். எல்லாருக்கும் ஓகே தானே? அடுத்த மெத்தட் போயிடலாம், அடுத்த சம் போயிடலாம்ல. ரிமைனிங் சம்ஸ் நீங்க தான் செய்யணும். அப்ப என்னென்ன சம் நீங்க செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிடுவோம். இந்த சம் செய்யணும் சரிங்களா? ஏ செய்யணும், பி செஞ்சாச்சு, சி செய்யணும், டி செய்யணும், இ அவ்வளவுதான். இ நான் செஞ்சுட்டேன். இப்போ 3 சம் இருக்கு, நீங்க செஞ்சிடணும். ஓரளவுக்கு எல்லாருமே செஞ்சு அனுப்பிச்சிடுறீங்க.
நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையிலயோ அனுப்பிச்சிடுங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து நான் மெட்டீரியலை வச்சு காமிக்கல, நான் இதில் இருக்கிறத சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒய் டேஷ் பிளஸ் ஒய், செகண்ட் ப்ராப்ளம் சரிங்களா. ஒய் டேஷ் பிளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஒய் டேஷ் பிளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதோட சொல்யூஷன் அப்படி சொல்றாங்க, phi of 0 equal to 2, then find phi of phi கேட்டிருக்காங்க. அதாவது எப்பயுமே பொதுவா சொல்யூஷன் கேட்பாங்கல்ல, இந்த தடவை சொல்யூஷன் கேட்காம அந்த சொல்யூஷன்ல phi of phi போட்டா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு. இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கணும் கடகடன். நான் கொஸ்டினை கொடுத்துட்டேன்னா நான் செய்யணும்னு எதிர்பார்க்கவே கூடாது, நீங்க செஞ்சிடணும் கடகடன். ஏன்னா இது ஃபுல்லா அப்படித்தான், ஆல்ரெடி எல்லாமே சொன்னது தானே. அப்ப இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இ பவர் இன்டகிரல் ஐ டிஎக்ஸ்னு வரப்போகுது. ஸோ இ பவர் ஐஎக்ஸ் y into e power ix integral x e power ix dx plus c. Okay. இப்போ இது எப்படி இன்டகிரேட் பண்றது? இது எப்படி பண்றது? யூவி மெத்தட். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ் அப்படியே வச்சுக்கிருவேன். இ பவர் ஐஎக்ஸை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணா எக்ஸ்ட்ரா ஒரு ஐ வரும், அடுத்து மைனஸ், மொதல் பிளஸ் அடுத்து மைனஸ், அடுத்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணா இ பவர் ஐஎக்ஸ் டிவைட் பை ஐ ஸ்கொயர். ஸோ இதுக்கு அடுத்து 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அதனால எழுத மாட்டோம். ஸோ இது அவ்வளவுதான். இப்போ ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ணுவோம்னா இ பவர் ஐஎக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம்லையும் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் பை ஐ, இந்த இடத்துல ஐ ஸ்கொயர் வந்து -1 வரும், இந்த மைனஸும் பிளஸ் ஆயிரும், +1 பிளஸ் சி இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இந்த இன்டகிரேஷன் எப்படி பண்ணணும்னு எல்லாத்துக்கும் தெரியுதா? சரி. அப்ப இப்ப பை ஆஃப் 0 is equal to 2 கொடுத்துருக்காங்க. அப்ப பை ஆஃப் 0 is equal to 2 அப்படின்னா அப்ப நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டா ஒய்யோட வேல்யூ வந்து 2. அப்ப 0 by i plus 1 plus c e power 0, that implies 2 is equal to c. சரிங்களா? மத்த எல்லா 2 is equal to c யா? இல்ல, 2 plus 2 is equal to 1 plus c, that implies c is equal to 1. அப்ப c is equal to 1ங்கிறத நாங்க சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஐ பிளஸ் 1 பிளஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ். அவங்க கேட்கறது பை ஆஃப் பை. கொஷின்ல கேட்டிருந்தது வந்து பை ஆஃப் பை. அப்ப பை பை ஐ பிளஸ் 1 பிளஸ் இ பவர் மைனஸ் பை ஐ. இந்த இ பவர் மைனஸ் பை எப்படி எழுதுறது? காஸ் பை மைனஸ் ஐ சைன் பைன்னு போட்டுக்கலாம்ல சார்? காஸ் பை மைனஸ் ஐ சைன் பை. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா இந்த லைன்ல? காஸ் பை மைனஸ் ஐ சைன் பைல சார் ஆக்சுவலி ஒய் ஆஃப் 0 தானே சார் வரணும், அப்படி இல்லையா? பையனாலும் ஒண்ணுதான் மேம். இங்க ஒய் ஆஃப் எக்ஸ்னாலும் பை ஆஃப் எக்ஸ்னாலும் ஒண்ணுதான். நம்ம வந்து ஒய்லயே செஞ்சு பழகிட்டோம் சரிங்களா. அதனால நான் முழுக்க முழுக்க பை தான். ஆன்சர் வந்து பை தான், வந்து பை தான். நம்ம ஒய்லயே இது வரைக்கும் செஞ்சிருப்போம்ல, அதை மாத்த வேண்டாம் குழப்பிக்கிறோமே அப்படின்றதுக்காக நான் அப்படியே செய்றேன். உண்மையை சொல்ல போனா ஒய்க்கு பதிலா பை போட்டு தான் செய்யணும். ஓகே சார். இதுல யாருக்கும் குழப்பம் இருக்கா? இது வந்து எப்படி காஸ் பை பிளஸ் மைனஸ் ஐ சைன் பையா மாறுச்சுன்னு? அப்ப சைன் பையோட வேல்யூ வந்து 0, காஸ் பையோட வேல்யூ வந்து -1. ஸோ -1, ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆனா ஆன்சர் வந்து பை பை ஐ. ஸோ ஃபைனலா நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து பை பை ஐ. சரிங்களா? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு ஃபைண்ட் பை, அதாவது மல்டிபிள் சாய்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா the solution of the differential equation அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது ஆன்சர் ஏ ஆப்ஷன் வந்து இப்படி இ பவர் எக்ஸ் இப்படி கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்னோட மெத்தட் படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், இந்த பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துருவேன். இந்த மூணுலையுமே எத்தனை பேர் இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துருவேன். அப்படி பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு மட்டும் அதை சால்வ்
பண்ணுச்சு, ஏதாவது ஒண்ணு மட்டும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அப்ப அதுதான் சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய எக்ஸாம்ஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வெறுமனே இந்த இனிஷியல் கண்டிஷன் வச்சு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கேன். இது யாராவது செஞ்சிருக்கீங்களா இது வரைக்கும் இந்த மாதிரி? சரி, அப்ப இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்க. எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி இனிஷியல் கண்டிஷன்ஸோ இல்ல பவுண்டரி கண்டிஷன்ஸோ கொடுக்குறாங்களோ அப்ப அந்த கண்டிஷன் எடுத்து 4 இதுலயும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இப்ப 0 தானே, 0ன்றப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அப்ப எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் 1, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ சப்போஸ் ரெண்டுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏ பிஇடி ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அப்பதான் நம்ம அடுத்த மெத்தடுக்கே போவேன் நான். இல்லைன்னா அந்த மெத்தட்லயே நான் ஆன்சரை கொடுத்துட்டு வந்துடுவேன், டக்குன்னு யோசிக்க மாட்டேன். சரிங்களா? இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டைம் சேவ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். பட் ஆனா இப்ப சமீபத்துல கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. இப்படி சொல்யூஷனா கொடுக்கறதுக்கு பதிலா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பை ஆஃப் 2ன்னு கேட்டுறாங்க. அப்ப என்ன இது ஏதாவது பையோட வேல்யூ என்னன்னு கேட்டுறாங்க. அப்ப நம்ம வேற வேல்யூ கண்டுபிடிச்சு நீங்க பையோட ஆன்சரை போட்டு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இது எதுல கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்து பாருங்க. எல்லா கொஸ்டினும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்க எல்லா கொஸ்டினுக்குமே ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். எதுலையுமே இந்த சொல்யூஷன் இஸ் அப்படின்னே கொடுக்கல. சோ உங்களுக்கு பிஜிடிஆர்பில இனி வர காலங்கள்ல கொஸ்டினை டஃபா எடுக்கணும்னா அப்படிதான் எடுப்பாங்க. சரி, ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுலயுமே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் எப்பயும் போல. பட் ஆனா இதுல வந்து என்னன்னா அந்த சொல்யூஷன் வந்து ஸ்டடி பண்ண சொல்றாங்க. கரெக்டாக செஞ்சிடலாமா இதை? இல்லை நான் செய்யட்டுமா கொஞ்சம் ஃபாஸ்டா? இதை செஞ்சு இதுக்கான சொல்யூஷன் மட்டும் சொல்லுங்க தயவு செய்து. இந்த ஒரு யூனிட் ஃபுல்லா நீங்க தான் செய்யணும். நான் செய்யறதுனால ஒரு யூஸும் கிடையாது. கடகடன் செய்ய ஆரம்பிக்கும் முதல்ல எல்லால டிவைட் பண்ணிருங்க. எல்லால டிவைட் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். ஏன்னா என்னைக்குமே இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடணும். அப்புறம் தான் சம்ம செய்யணும். Sir, y is equal to e by r plus c by எழுதிக்கிறேன். phi of x equal to e by r e by r plus plus c into e power minus r by lx. r by lx. x கீழே வருதா மேல வருதா மேம்? மேலங்க சார். சரி, எத்தனை பேருக்கு வந்திருக்கு? தம்ஸ் அப் போடுங்க. யாருக்காவது வந்திருக்கு அந்த ஆன்சர்? நான் பார்க்கல கொஞ்சம். ஓகே, கோகிலா மேம் வந்திருக்கு. வேற யாருக்கும் வரலையா? ஓகே, கார்த்திகா மேம். இப்போ ஒரு ஆப்ஷன் நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். அடுத்த ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின்ல பை ஆஃப் 0வோட வேல்யூ ஐநாட்டா இருந்தா அப்போ பை ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பட் இது ஒன்று 0 சப்ஸ்டிட் பண்ணி நீங்க சியோட வேல்யூ கண்டுபிடிச்சு சியை தூக்கி உள்ள சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர். நான் ஆன்சர் எழுதுறேன், நீங்க வெரிஃபை பண்ணி. எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு, நீங்க இதை கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட், அதாவது இது வந்து பி கொஸ்டின். சி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ரீட் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம்
ரீட் பண்ணுங்க. So that every solution to E by R as x tends to infinity. அப்பனா என்ன? அப்ப உங்க மேம் பேசும்போது மட்டும் மைக்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்? Every solution tends to E by R when x tends to infinity. அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு லிமிட் x tends to infinity அப்ளை பண்ணணும் சார் இந்த phi of xக்கு. சரி, அப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கணும்? E by R கிடைக்குது சார். கிடைக்குதா உங்களுக்கு? மத்தவங்களுக்கு யாருக்கு யார் யார் செஞ்சிட்டீங்க? இதோட ஆன்சர் E by R எத்தனை பேர் கரெக்டா வந்திருக்கு? கோகிலா மேம், இது கார்த்திகா மேம்க்கு வரலையா? நான் போடலைங்க சார், போட்டு சொல்றேன் சார். சரி சரி, ரைட். அப்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல இன்ஃபினிட்டி போட போறோம். அப்ப இன்ஃபினிட்டி போட்டா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. இ பவர் மைனஸ் ஜீரோ. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா ஜீரோ. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா ஜீரோனா இ பை ஆர் தான் வரப்போகுது. சரிங்களா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எல் ஒய் டேஷ் பிளஸ் ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ சைன் ஒமேகா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயுமே அதே மாதிரி சொல்யூஷன் எப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நேரம் இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஸ்டின் எழுதிக்கோங்க, நான் அடுத்த பேஜ் போறேன். ஒரு ஃபார்முலா தேவைப்படுதா? பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இ பவர் ஏ சைன் பிஎக்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா சார்? இருக்காது. நல்ல சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இப்ப தெளிவா இருக்கான்னு பாருங்க. வாய்ஸ் தெளிவா இருக்கா? ஓகே. ரெண்டு ஃபார்முலா கொடுத்தாச்சு, கடற்கரை முடிச்சு கொடுங்க.
யாராவது முடிச்சிட்டீங்களா? y equal to y equal to capital E by r square plus omega square. capital E by R square plus omega square. r square plus omega square R sin omega x minus omega cos omega x. நம்ம r sin omega x Yes sir. r sin omega minus X minus omega cos omega x. omega x அப்புறம் அவ்வளவுதானே. சரி, நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் இதுல எழுதுறேன், ட்ரை பண்ணி பாருங்க. நான் எனக்கு வந்து ஆன்சர் எழுதுறேன், ஓகேங்களா? எனக்கு வந்து ஆன்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சாரி சார், அதுல நான் எல்லால டிவைட் பண்ணாம போயிட்டேன். நான் எதிர்பார்த்தேன் நீங்க ஆன்சர் சொன்னோன்னு தெரிஞ்சது. என்னடா எல்லாம் காணுங்க. யாருக்கா இந்த ஆன்சர் கரெக்டா வந்திருக்கா? ஓகே, ஓ வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, அதாவது கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான், பட் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாடல் தெரிஞ்சதுதான் எல்லாமே. ஆனா அந்த சிம்பிள்ஸ வித்தியாசமா போட்டோம்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமா தெரியுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க பதட்டப்படாம எப்பயும் போல செஞ்சோம்னு செஞ்சிடலாம். ஜீரோ போடும்போது சியோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா இ ஒமேகா எல் கிடைக்குது, 1/r² பிளஸ் L² பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அதை எடுத்து கடைசி π ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஆன்சர் இப்படி கிடைச்சிருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. லென்த்தி ப்ராப்ளம் உட்காந்து நம்ம செய்ய முடியாது ஃபுல்லா, சரிங்களா? நான் செஞ்சு பார்த்துட்டு தான் எழுதிருக்கேன். உங்களுக்கு சொல்ற எல்லா ப்ராப்ளமும் நான் செஞ்சுட்டேன். இந்த ஆன்சர் வந்திருக்கு, செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்ப அதுல அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த பி இருக்குல்ல, இந்த பி வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, ஏன்னா இவ்வளவு பெருசா கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இந்த பில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் ஆல்பா அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள், அது வந்து இந்த இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா சொல்யூஷனை இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாலாம் போக மாட்டாங்க. ஸோ அது ஜஸ்ட் நான் இருந்தது அப்படியே கொடுத்துட்டேன், சரிங்களா? அதுல இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ரெகுலரா நம்ம கடைசி எழுதின ஆன்சர் தான், பட் அந்த ஆன்சர் என்ன பண்றாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனோ காசோ அதை வச்சு எழுதுறாங்க, சரிங்களா? ஆல்பாங்கிறது ஏதோ ஒரு ஆங்கிள் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இப்படி எழுதிக்கலாம். இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லைஃப் டைம் ப்ராப்ளத்தோட அப்ளிகேஷனா இருக்கும். அதனாலதான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்ல இதை கொடுத்துருக்காங்கன்னா இதை சும்மா கொடுக்கல, ஏதோ ஒரு லைஃப் டைம் கொஸ்டினோட ஒரு 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 ப்ராப்ளமா இருக்கும், சரிங்களா? அப்ளிகேஷன் ப்ராப்ளமா இருக்கும், அதனாலதான் அதை கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப 3வது கொஸ்டினுக்கும் 4வது கொஸ்டினுக்கும் 5வது கொஸ்டினுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன சொல்லுங்க. மூணாவது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், மூணுமே ஒரே கொஸ்டின் தான். என்ன வித்தியாசம்? கொஸ்டின்ல உள்ள டிஃபரன்ஸ் சார். ஆமா, கொஸ்டின்ல என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு பார்த்தா? ஃபர்ஸ்ட்ல வந்து ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் இருக்கு சார், ரெண்டாவதுல சைன் ஃபங்க்ஷன் இருக்கு, மூணாவதுல எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு சார். சரி, ஓகே. இப்ப
இந்த மூணாவது இருக்கக்கூடிய எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுங்கிறது இ பவர் ஐ வகை, அதாவது இ பவர் ஐ ஒமேகா எக்ஸ். இது எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஒமேகா எக்ஸ் பிளஸ் ஐ சைன் ஒமேகா எக்ஸ்னு எழுதிக்கலாமா? இப்ப இங்க பாருங்களேன், இ சைன் ஒமேகா எக்ஸ், இங்கேயும் பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன ஆகும்னா, இதுல இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட் தான் அங்க இருக்கா? இதை கொஞ்சம் தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்த இந்த பாயிண்ட தெரியுதா? இந்த 5வது கொஸ்டின், அதாவது இந்த 4வது கொஸ்டின்ங்கிறது, இந்த 5வது கொஸ்டின்ல கூடிய இமேஜினரி பார்ட் தான் இருக்கா ரைட் ஹேண்ட் சைடு? ஏன் இதை நான் இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் புக்ல இந்த கொஸ்டினை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாத்துவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இ பவர் ஐ ஒமேகா எக்ஸ்ல சம்ம சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணிட்டு அதுல இருக்க இமேஜினரி வேல்யூ மட்டும் எடுத்துக்குவாங்க. இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மெத்தடு? கேள்விப்பட்டது இல்லையோ? யாருமே கேள்விப்பட்டது இல்லையா? அதாவது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சைனு காசெல்லாம் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, அதை வந்து ஏதோ ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட இமேஜினரி பார்ட்டாவோ இல்ல ரியல் பார்ட்டாவோ சேஞ்ச் பண்ணிட்டு, சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த என்டையர் கொஸ்டினை பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே சால்வ் பண்ணுவாங்க. எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணி முடிச்சுட்டு, இப்ப இதோட இமேஜினரி பார்ட் தான் நமக்கு வேணுமா? அப்ப அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்து வச்சா அதான் வந்து சொல்யூஷனா இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எஸ் சார், ஆர்டினரி டிஃபரன்ஷியல்ல வரும் சார். இன்ஜினியரிங் கிளாஸ் எடுத்தவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கலாம். இ இன்ஜினியரிங் பவர் ஐஎக்ஸ் அப்படின்னு போடுவோம் இல்லையா? இ பவர் ஐஎக்ஸ் போட்டு சம்ம செஞ்சுட்டு கடைசி என்ன பண்ணுவோம்னா, சைனா இருந்தா இமேஜினரி பார்ட்டும் காசா இருந்தா ரியல் பார்ட் அப்படிம்பாங்க. எஸ் சார். அததான் இங்க இந்த 5வது கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, நீ இது இதை சால்வ் பண்ணு, இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணு. சால்வ் பண்ணிட்டு அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ரியல் பார்ட் எடுத்து பார்த்தா அது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து இதோட ரியல் பார்ட்டுக்கு மேட்ச் ஆகும். சொல்யூஷனோட இமேஜினரி பார்ட் எதுக்கு சொல்யூஷனா இருக்கும்னா, இதோட இமேஜினரி பார்ட்டை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தா அதோட சொல்யூஷனா இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? இந்த சம்ம நீங்க செஞ்சு பாத்துருங்க. பட் இதோட பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா என்னன்னு? ஸோ இதை வந்து ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய இடங்கள்ல வந்து நம்ம ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி ஈஸியா சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம். ஏன்னா சைன் காஸ்ல பண்றதை விட இ பவர்ல பண்றது நமக்கு ரொம்ப ஈஸி. அப்படித்தானே? பொதுவாவே சைன் காஸ்ல பண்றதை விட இ பவர்ல பண்றது ஈஸி. பொதுவா இந்த இந்த மாதிரி சம்ஸை எப்ப தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி சம எப்ப யூஸ் பண்ணுவாங்க நான் சொல்லவா? இதுல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இத வந்து நீங்க வந்து இந்த பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவீங்க? டி ஸ்கொயருக்கு பதிலா என்ன போடுவீங்க? -1 போடுவீங்க. அப்படித்தானே? எஸ் சார். ஞாபகம் இருக்கா? டி ஸ்கொயருக்கு -4 போடணும். கரெக்டா? அப்ப அதை தூக்கி உள்ள போட்டு சிம்பிளை பண்ணி பெருசா இதாக்கி அதாக்கி கொண்டு வர்றதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் 2ix பாங்க. சோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சம் அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. d⁴ plus 2d³ plus d² plus d of y is equal to e⁴ இப்போ சால்வ் பண்றது ஈஸியா கஷ்டமா? என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் d இருக்கோ அங்கெல்லாம் 2y போடணும். அவ்வளவுதானே? p கண்டுபிடிக்கிறதுக்கு, பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது?
ஓகே, அப்ப அந்த தூக்கி போட்ட உடனே அதுல ரியலும் வரும், காம்ப்ளெக்ஸும் வருமா? கடைசி அதுல இருக்க ரியலை மட்டும் தனியா பிரிச்சீங்கன்னா அதான் இதோட சொல்யூஷன். சரிங்களா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட். 5வது நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. பட் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி போகுது, ஆன்சர் எதுவும் வரல அப்படின்னா ரொம்ப செய்யாதீங்க. அதோட பேஸை மட்டும் புரிஞ்சுக்கோங்க 5வது கொஸ்டினுக்கு. ஓகேவா? 6வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுவும் நம்ம பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் வருது. இந்த கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க ஜென்ரலா? சிஎஃப்னு ஒன்று கண்டுபிடிப்பீங்க, பிஐன்னு ஒன்று கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா? சிஎஃப்க்கு என்ன பண்ணுவோம்? m² + m+1 சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சு எழுதிடுவோம். பிஐக்கு என்ன பண்ணுவீங்க? Right. பிஐக்கு என்ன? d1 of x divided by d plus e. இல்ல பிஐக்கு பொதுவா என்ன பண்ணுவீங்க? இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ஃபங்க்ஷனை ரெண்டா பிரிச்சுட்டு பர்టిక్యులர் இன்டெகிரல் அதத்தான் இருக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? ரைட் சைடு இருக்கிறத ரெண்டா பிரிச்சுட்டு இத வச்சு ஒரு பிஐ 1, இத வச்சு ஒரு பிஐ 2, கடைசி ரெண்டையும் என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணுவீங்க. அப்படிதானே? அதத்தான் இந்த இந்த கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஈக்குவேஷன். அதுல நீங்க நல்ல தெளிவா பார்த்துக்க வேண்டியது, இந்த இடத்துல இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் சேமா இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது இதோட சொல்யூஷன் பையாவும் இதோட சொல்யூஷன் சையாவும் இருந்தா நீங்க ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிறதுக்கு அதோட சொல்யூஷன் என்னன்னா இது ரெண்டோட சம் சொல்யூஷன் அப்படிங்கிறது. இதைத்தான் நம்ம காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? பட் அவங்க வந்து என்ன பண்றாங்க அதனா அதை வந்து தனியா ஒரு ரிசல்ட்டா கொடுக்குறாங்க. புரிஞ்சுதா நான் சொல்றது? சோ நீங்க அந்த அதெல்லாம் நம்ம வந்து புதுசா எதுவும் படிக்க வேண்டாம். நீங்க பண்றது என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க y + y இந்த சம்ம நீங்க செஞ்சு பாருங்க. அப்ப இது ரெண்டா பிரிச்சு செஞ்சு பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா y' + y = sin x. இதை தனியா கண்டுபிடிங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து y' + y = 3 cos 2x கண்டுபிடிங்க. கடைசி ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டு ஆன்சர் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சரியா? இதுல எனக்கு இதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. அதாவது find the solution of the differential equation whose graph passes through the origin அப்படின்னா என்னதுப்பா? சொல்யூஷன் வந்து ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுதுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப சொல்யூஷன் வந்து இந்த y = mxங்கிற ஃபார்மோ இல்ல y = -mx ஃபார்ம் இருக்குமோ சார்? நோ 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 இல்ல மேம், அப்படி இல்ல. 0 0வா? y of 0 = 0. சூப்பர். அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா π(0) = 0 அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. உங்க ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும் அவசியம் இல்ல, என்ன கர்வா வேணா இருக்கலாம். பட் ஆனா நமக்கு ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸுக்கு 0 போட்டா ஒய்யோட வேல்யூ 0. மத்தவங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா இதெல்லாம் தான் இந்த புக்ல இருந்து வரும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் நீங்க செஞ்சு பாத்துருங்க. அடுத்து 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. 7th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து கேட்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அதையும் பார்த்து வச்சுக்கணும், வேற வழி இல்லை. y' + ay = b of x where a is a constant னு கொடுத்துட்டாங்க. b is a continuous function on 0 to infinity னு கொடுத்துட்டாங்க. and satisfying their modulus of b of x is less than or equal to k. அதாவது என்னன்னா அது வந்து பவுண்டட் கன்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்குது. அப்படி இருந்தா அதோட சொல்யூஷன் என்ன கிடைக்கும்? π(0) = 0ல அப்புறம் அது இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ரெண்டையும் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டியில ரைட் சைடு இருக்கிறது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனா இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அதுலயுமே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க the graph passes through the origin. அப்ப இதுலயுமே நீங்க வந்து π(0) = 0 எடுத்துக்கலாம். ஸோ 2 கொஸ்டின் இருக்கு. இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். இதோட சொல்யூஷன் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதோட சொல்யூஷனோட மாடுலஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த ப்ராப்ளம் நான் பண்றேன், கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 7.
ஏன் இதை பண்றேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். மீதி சம்மெல்லாம் செய்யாம ஏன் இந்த சம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மீதி சம்மெல்லாம் இது வரைக்கும் நம்ம பண்ண மெத்தட், இதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க, யோசிக்காதீங்க. சார் லிமிட் வேல்யூ ஒரு தடவை சொல்லுங்க சார். அதுதான் யாராவது கேட்பீங்க. லிமிட் வேல்யூ ஏன் போட்டோம்? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தும் போதே இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். எங்க தெரியுமா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல போட்டிருக்கேன், லிமிட் போட்டிருக்கேன். இங்க இந்த இடத்துல போட்டிருக்கேன் எக்ஸ் நாட் டு எக்ஸ்னு. அதுக்கப்புறம் எங்கேயுமே நான் லிமிட் போடல. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளத்திலும் நான் லிமிட் போடல. பட் திரும்ப இப்ப லிமிட் போடுறேன். எப்ப போடணும் அப்படின்னா, எஃப் இஸ் டிஃபைன்ட் ஆன் சம் இன்டர்வல் ஐ அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருந்தா, அதாவது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நான் இங்க மட்டும் வச்சுதான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இது வரைக்கும் வந்த எல்லா ப்ராப்ளத்தையும் எடுத்து பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கத இப்படித்தான் இருக்கும்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ப்ராப்ளம்ல பி இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் இது 0 to infinity மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ல இந்த மாதிரி வந்திருக்கலாம். பட் அதுல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, சொல்யூஷனை இந்த ரேஞ்சில கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 0 less than or equal to x less than or equal to 1 ஒரு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. பட் அதுல சொன்னது வந்து சொல்யூஷன் அந்த ரேஞ்சில கொண்டு வாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, இந்த கொஸ்டின்ல இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை 0 to infinity தான் டிஃபைன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து இங்கதான் டிஃபைன்ட் ஆகிருக்குன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த டைம்ல கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல லிமிட்டை கொடுத்தாகணும். அப்படி லிமிட் எழுதும் போது நீங்க உள்ள வந்து எக்ஸும் வெளியே எக்ஸும் எழுதக்கூடாது. ஏன்னா வெளியே இருக்கிறது எக்ஸ் தெரியுதா, வெளியே இருக்கிறது எக்ஸா இருக்கும்போது அப்ப உள்ள இருக்கிறத டீன்னு மாத்திக்கணும். இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஓகேலாமே, ஓகேவா? சரி. சோ இப்ப இதை இன்டகிரேட் பண்ணுவோம் சரிங்களா? அப்ப y e பவர் ax. ஓகே, அப்புறம் வந்து இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாதுல்ல. அப்ப இதை வந்து சொல்யூஷனா எழுதும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா இன்டகிரேட் பண்ண தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பி என்னன்னே நமக்கு தெரியாது. அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டகிரல் 0 to x e பவர் at b of t dt பிளஸ் c e பவர் மைனஸ் ஏஎக்ஸ். ஸோ நமக்கு இதான் சொல்யூஷன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பை ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 போட சொல்லியிருந்தாங்க. ஸோ பை ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 போடும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்க 0, இங்க இ பவர் மைனஸ் 0 இன்டகிரல் 0 to 0 இ பவர் ஏடி பிடி டிடி பிளஸ் சி இ பவர் 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாவே உங்களுக்கு 0. ஏன்னா இன்டகிரலோட லிமிட் வந்து 0 to 0 நமக்கு வந்தாலே நமக்கு என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா இன்டகிரல் ஏ டு ஏ அந்த மாதிரி ஒரே இதாக வந்தாலே எப்பவுமே என்னதாயிடும்? 0 தானே. அதனால 0. ஸோ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா 0, இந்த டேர்ம் வந்து சி. அப்ப சி இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஃபைனல் ஆன்சர். ஸோ பை ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டகிரல் 0 to x e பவர் at b of t dt பிளஸ் c வராது, c வந்து 0. ஸோ இது மட்டும்தான் சொல்யூஷன். ஸோ அதுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இதோட மாடுலஸ் வேல்யூ, இந்த பி ஆஃப் எக்ஸ் அது பை ஆஃப் எக்ஸோட மாடுலஸ் வேல்யூ பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட மாடுலஸ் வேல்யூ நான் போடும்போது
which is equal to e power minus ax modulus integral 0 to x e power at b of t dt. ஸோ மாடுலஸ் இன்டெகிரல் கொண்டு போனா என்ன பண்ணுவீங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடுவீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ஓகே, வெரி குட். ஸோ இதுக்கு அடுத்து இதோட வேல்யூ வந்து கே, அதை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அதுக்கு நான் வெளியே போட்டுடுறேன். ஸோ அதை மட்டும் தனியாக இன்டகிரேட் பண்றேன். ஸோ அந்த ஏவை நான் காமனா வெளியே எடுத்துக்கிறேன். இந்த இ பவர் மைனஸ் எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இதுதான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று விட்டுருக்கேனே. ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம், சின்ன கரெக்ஷன். இதுல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அதுல அந்த ப்ரூவ் பண்ண சொன்னதுல ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் மறந்துட்டேன். நான் இதுல என்ன கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னா, பாருங்க, ரியல் பார்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் ஏ. சரிங்களா? ஏ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா வச்சிருக்கணும். அப்பதான் அதோட இ பவர்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நான் அதை பார்க்காம நான் கரெக்டாக செஞ்சுட்டேன். ஸோ அப்ப இதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப ஏங்கிறத நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா எடுத்துட்டேன் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் ஐ பீட்டான்னு எடுத்துக்கணும். அப்ப விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஆல்பா எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் ஐ பீட்டா எக்ஸ். அது ஏன் அப்படின்னா, இந்த மாடுலஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் வந்து நம்ம என்ன வரும்னு சொல்ல முடியாது. அங்க உள்ள இருக்கிறது ரியல் பார்ட்டா இருந்தா, அதாவது இது வந்து ரியல் நம்பர். இப்ப இ பவர் மைனஸ் எக்ஸோட மாடுலஸ் வேல்யூ கேட்டீங்கன்னா, இ பவர் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு 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 என்னது ஒரு பாசிட்டிவ் கிராஃப். ஞாபகம் இருக்கா? இ பவர் எக்ஸோட கிராஃப் எப்படி வரும் தெரியுமா? இப்படி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒய்யோட வேல்யூ வந்து பிளஸ் தான் வரும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் கிராஃப், அதனால மாடலஸ் தேவையில்லை. அது எப்ப அப்படின்னா, இதோட பவர்ல வந்து ரியல் வேல்யூஸ் இருந்தா மட்டும்தான். பட் அதோட பவர்ல இமேஜினரி வேல்யூஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து பேச முடியாது. ஏன்னா இ பவர் இசட் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஞாபகம் இருக்கா? இ பவர் இசட்னு போடும்போது இது வந்து இந்த ஸ்பைரல் லாக் இசட் பார்த்தோம்ல, ஸ்பைரல், அது மாதிரி இது ஒரு ஸ்பைரல் மாதிரி போகும். ஸோ இதோட பிரான்ச் எல்லாம் பார்க்கணும். நான் காம்ப்ளெக்ஸ்ல அதை தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நம்ம இவங்க டீல் பண்றது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ்ல டீல் பண்றதுனால இந்த இடத்துல ஏங்கிறது ஆல்பா பிளஸ் ஐ பீட்டான்னு எடுத்து சம்ம செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுவும் என்ன இருக்கும்? ஆல்பா எக்ஸ் பிளஸ் ஐ பீட்டா எக்ஸ்னு வந்திருக்கும். ஸோ இதுக்கும் தனி மாடுலஸ் நம்ம கொடுத்து ஆகணும். நம்ம உள்ள சேர்க்கும் போது, இப்ப தேவைப்படாது, உள்ள சேர்க்கும் போது. எக்ஸ் கிடையாது, டி. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடுறேன். இப்ப இந்த ரெண்டு மாடுலஸா தனித்தனியா பிரிக்கிறேன். இன்டெகிரல் 0 டு எக்ஸ். இதையும் ரெண்டு மாடுலஸா பிரிக்கிறேன். இ பவர் ஆல்பா டி இ பவர் ஐ பீட்டா டி மாடுலஸ் ஆஃப் பிடி டிடி. இன்டெகிரல் இ பவர் மைனஸ் ஆல்பா எக்ஸ். இதோட வேல்யூ என்ன வரும் யாருக்காவது தெரியுமா? மாடுலஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஐ பீட்டா எக்ஸோட வேல்யூ என்ன வரும் தெரியுமா? 1 சார். 1. வெரி குட். சரிங்களா? அதோட வேல்யூ 1. அப்ப இன்டெகிரல் 0 டு எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் இ பவர் ஆல்பா டி, இதோட வேல்யூ என்ன வரும்? அதுவும் 1 தான் வரும். பி ஆஃப் டியோட வேல்யூ வந்து கே வரும். ஸோ டிடி.
இப்ப அடுத்தது, இப்ப நான் சொன்னது பாருங்க, இது வந்து ஒரு ரியல் நம்பர். அப்ப ரியல் நம்பர் இருக்கனால இதுக்கு மாடுலஸ் தான் தேவையில்ல. இங்கேயும் மாடுலஸ் தேவையில்ல, ஏன்னா ஆல்பாங்கிறது ஒரு ரியல் நம்பர். கேவை தூக்கி வெளியே போட்டாச்சு. இப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, less than or equal to e power minus alpha x k e power alpha t divided by alpha வரும். அப்ப e power alpha x by alpha minus 0 போட்டா 1 by alpha. ஸோ ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இந்த k by alphaவை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ரிமைனிங் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஆல்பா எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இந்த ஆல்பாங்கிறது, அதாவது நம்ம எடுத்தது ஏஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் ஐ பீட்டான்னு எடுத்தோம். அப்ப ஆல்பாங்கிறது என்னன்னா ரியல் பார்ட் ஆஃப் ஏ. ஸோ ஃபைனலா இது என்ன பண்ணிக்கலாம், கே பை ரியல் பார்ட் ஆஃப் ஏ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ரியல் பார்ட் ஆஃப் ஏ இன்டூ எக்ஸ். ஸோ இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் அங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ நீங்க அடுத்து செக் பண்ண வேண்டியது என்னன்னா, இதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க பண்ண வேண்டியது y dash ஆஃப் ஆல்பா y is equal to k. இதை எடுத்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணும்போது இதோட ஆன்சர் இது வருதான்னு செக் பண்ணுங்க. இதோட ஆன்சர் இதுனா என்னது, k பை ஆல்பா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஆல்பா எக்ஸ் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுல கண்டிஷன் வந்து பை ஆஃப் 0,0 போடணும். போட்டா இது வருதான்னு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுதான் 7வது கொஸ்டின். 8வது கொஸ்டினை வந்து நீங்க ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். என்ன சொல்றாங்கன்னா, மேல எப்படி ஒரு பி பாத்தீங்க, இந்த 2 பி எடுத்துக்காங்க. அங்க ஒரு பி பவுண்டட்னு சொன்னாங்களா, இங்க வந்து இதோட டிஃபரன்ஸ் வந்து பவுண்டட்னு சொல்றாங்க. அதோட டிஃபரன்ஸ் வந்து பவுண்டடா இருக்கு. அப்ப இது ஒரு தனி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதோட சொல்யூஷன் வந்து பை. இது ஒரு தனி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதோட சொல்யூஷன் வந்து சை. நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க B1 இருக்கு, இங்க B2 இருக்கு. அதே நேரத்துல ரெண்டோட ஆரிஜின் வேல்யூ சேமா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அதே மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு, தெரியுதா பாருங்க, அதே மாதிரி இருக்கு. பட் இங்க இந்த இடத்துல அங்க வந்து பை ஆஃப் எக்ஸ் இருந்துச்சு, இங்க பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐ ஆஃப் எக்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இதை உட்காந்து திரும்ப செஞ்சுட்டு இருக்க வேண்டாம், மேல பண்ணதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனா அங்க வந்து பி ஆஃப் எக்ஸ் உள்ள கொடுத்ததுனால பை ஆஃப் எக்ஸ் வந்துச்சு, சரிங்களா? இங்க பி ஆஃப் எக்ஸ் B1 ஆஃப் எக்ஸ் மைனஸ் B2 ஆஃப் எக்ஸ் கொடுத்தனால இங்க பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐ ஆஃப் எக்ஸ் வந்திருக்கு, சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. அடுத்து 9th கொஸ்டின். இந்த 9th கொஸ்டின் என்ன கொடுக்காம பாருங்க, கன்சிடர் y dash plus ay is equal to b of x where a is a constant மென்ஷன் பண்ணிட்டாங்க and real part of a வந்து strictly greater than 0ன்னு சொல்லிட்டாங்க. இதையும் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு b is continuous on அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது வந்துட்டாலே இன்டகிரேஷன் போட்டுறணும். அதோட எக்ஸாம் இன்னொன்னு என்ன கொடுத்தாங்கன்னா, which is dense to constant beta as x tends to infinity அப்படின்னு. அப்படின்னா என்ன பார்த்தோம், b is a continuous function on 0 less than or equal to x less than infinity which is dense to beta as x tends to infinity என்ன அர்த்தம்? which isன்றாங்க. whichன்றது எதுங்க, whichன்றது b. அப்ப b dense to constant as x tends to infinity. புரிஞ்சுதா? புரியலையா? b of x இங்க ஃபங்க்ஷன் தானா சார்? ஆமா ஆமா, b is a continuous function மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. ஓகே 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 ஓகேவா? சோ இந்த புக் இதுதான் ஸ்பெஷலிஸ்ட். இந்த புக்கோட ஸ்பெஷல் இதுதான். மத்த புக்குக்கும் இந்த புக்லயும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இதுதான். சோ இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கும்போது மாட்டிக்கணும். எக்ஸாம் ஹால்ல போய் நமக்கு டக்குன்னு அது வராது, சரிங்களா? ஸோ இந்த புக்கோட சிலபஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகுதுன்றப்ப இந்த புக்கு தான் நம்ம தர பண்ணணும். இது வந்து 9வது கொஸ்டின். ஆனா இருக்கிறதுலே ரொம்ப ஹார்டஸ்ட் கொஸ்டின் நினைப்போம், ஆனா ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினை விட இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டினா தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் பெருசா வளவலன்னு வராது, சரிங்களா? பட் ஆனா இந்த கொஸ்டினை வந்து நான் செஞ்சு காமிக்க போறது இல்லை, ஏன்னா அது வந்து கொஞ்சம் தியரி பார்ட் உள்ள இருக்கு. நீங்க என்னன்னா ஜஸ்ட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஏங்கிறது கான்ஸ்டன்டா இருந்து பி ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்து, அதே நேரத்தில் இந்த கண்டிஷனும் இருக்கணும். முக்கியம், மொத்தம் 3 கண்டிஷன். 1 ஏ இஸ் கான்ஸ்டன்ட், நம்பர் 2
ரியல் பார்ட் ஆஃப் ஏ கிரேட்டர் தன் 0. அதோட ரீசன்லாம் நீங்க சம்ம செஞ்சா தான் ஏன் இந்த ரியல் பார்ட் வந்து கிரேட்டர் தன் 0 சொல்றாங்கன்னு நமக்கு புரியும். சம்ம செஞ்சா தான் அதெல்லாம் தெரியும். சரிங்களா? அடுத்து மூணாவது, பி ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் 0 less than or equal to x less than infinity. நாலாவது வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பி ஆஃப் எக்ஸ், இதோட வேல்யூ வந்து பீட்டா. இதெல்லாம் இருந்தா ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பீட்டா பை ஏ அப்படின்றாங்க. முடிஞ்சு வச்சா? இதை வந்து நான் அழகா ஒரு சம்மா கொடுத்துட்டு போயிருக்கேன் ஈஸியா. பீட்டாக்கு பதிலாக ஒரு வேல்யூ, ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ, ஆல்பாக்கு வந்து ஏக்கு பதிலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ, பி வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, நான் பி ஆஃப் எக்ஸ் வந்து இப்படி கூட கொடுப்பேன், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2e பவர் எக்ஸ்ன்னு கொடுப்பேன். அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பீட்டாவோட வேல்யூ வந்து இங்க 2 கிடைக்கும், வேற ஒன்றும் கிடையாது. கொஸ்டினை இப்படி நான் ஃபார்ம் பண்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு செய்யாமலே ஆன்சர் சொல்லிடலாம். ஆன்சர் என்ன தெரியுமா? ஆன்சர் வந்து 2/3. அதாவது இதை கொஸ்டின் இருக்கலாம். நீங்க அதை செஞ்சு ஆன்சர் பண்ண முடியும், உங்களால ஆன்சர் பண்ண முடியும். கேட்கல, அப்போ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்ப கேக்குதான்னு பாருங்க, வாய்ஸ் கேக்குதான்னு பாருங்க. வாய்ஸ் கேக்குதா? ஓகே ஓகே. ஸோ அப்ப இந்த ரிசல்ட்டா படிச்சுக்கோங்க. மொத்தம் 4 கண்டிஷன் இருந்தாதான் ஃபைனலா வந்து போகுது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பை ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து இது வர முடியும். சரிங்களா? ஸோ இதை நீ வந்து செஞ்சு பார்க்க வேண்டாம், என்ன செஞ்சு பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு கொஸ்டின் அப்ளை பண்ணி செய்யறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற மெத்தட் என்ன அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே தான், பட் போத் ஏ அண்ட் பி ஆர் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இனிமே இப்படி வரப்போகுது கொஸ்டின். ஸோ இவ்வளவு நேரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரா இருந்தது. ஸோ அதனால சம்ம பண்ணோம். ஸோ இதே இது வந்து அடுத்தது வந்து ஒரு வேரியபிளா இருந்தா நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் அடுத்த மெத்தட். சரிங்களா? ஸோ இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல கூட ஆரம்பிப்போம்.